உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்போ பாருங்க, 2025 முடிந்து 2026 பலாபலன்கள் எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் அப்படிங்கிறதை பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு. ஆங்கில புத்தாண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த 2026 27 வரை பார்த்தீங்கன்னா ராஜ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான், ராகு கேதுக்கள், அது இல்லாமல் குரு பகவான், இவங்களோட பெயர்ச்சிகள் தான் ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கும் ஆண்டு பலனுக்கு. இப்போ நம்ம புத்தாண்டு பலனில் முழுமையாக இதை பார்க்க இருக்கோம். அந்த வகையில் யாராருக்கு ஜென்மச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, அஷ்டமச்சனி போன்ற பாதிப்புகள் எப்படி இருக்க போகுது, அதே போல் ஜென்மகுரு, அஷ்டமகுரு, அதே போல் அர்த்தாஷ்டம குரு, பாக்கிய குருகள்லாம் என்ன மாதிரி வேலையை கொடுக்க போகிறாங்க, அதே போல் ராகு கேதுக்களோட பயிற்சி யாருக்கு சாதகமாகவும் எந்தெந்த ராசிக்கு பாதகமாகவும் அமையப்போகுது அப்படிங்கிறதை பற்றி நம்ம தெளிவாக இந்த வீடியோ மூலமாக பார்க்க இருக்கிறோம். இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். கன்னிராசியை பொறுத்த வகையில் 2026 ராஜ கிரகங்களின் கிரக மாற்றங்கள்லாம் என்ன விதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு தர இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கன்னிராசியை பொறுத்த வகையில் ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது பகவான் அமர்ந்து ஒரு நிம்மதி இல்லாத ஒரு தன்மையை உருவாக்கிட்டார். ஆமாம், என்னதான் படுத்தாலும் சரியான தூக்கம் இல்லை, உறக்கம் இல்லை. அதே நேரத்தில் வேலை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவும் சரியாக இல்லை. கண்டகச்சனி பாதிப்பு வேற, கணவன் மனைவி சரியில்லாத ஒற்றுமை, குடும்ப பிரச்சனை, ஏகப்பட்ட குடும்ப பிரச்சனைகள், கடன் சார்ந்த பிரச்சனைகள். ராகு ஒரு பக்கம் ராசிக்கு பாருங்க 6ஆம் இடத்துல வேற அமர்ந்திருக்கிறார். ஆமாம், வேலை தொழில், வேலை சார்ந்த விஷயங்கள், வேலை செய்கிற இடங்களில் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் அப்படின்னு பல்வேறு விஷயத்தை உருவாக்கி விட்டார். ஆமாம், மனஸ்தாபங்கள், இன்னல்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் உருவாக்கி கொடுத்துட்டாரு இந்த ராகு பகவான். கேது பகவான் ஒரு பக்கம் நிம்மதி இல்லாத தன்மையும் மருத்துவமனை செலவுகளையும் வீண் விரைய செலவுகளையும் ஏற்படுத்தி விட்டுட்டார். ஸோ இப்படிப்பட்ட அமைப்புகளோடு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் குரு பகவான் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தோம்னா, ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு எந்த தொழிலையும் செய்ய விடலை. ஆமாம், 10இல் குரு இருந்தால் பதவியும் பறிபோகும். அடுத்தடுத்த வேலை, இந்த வேலையை விடுறோம் அடுத்த வேலைக்கு போகிறோம், அந்த வேலையை விடுறோம் அடுத்த வேலைக்கு போகிறோம். சரி, தொழில் வேறு தொழில் செய்வோம் அப்படின்னு பார்த்தா அந்த தொழில் எடுக்கிறோம், அந்த தொழில் சரியில்லைன்னு அடுத்த தொழிலுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு. தொழில் சார்ந்த விஷயமும் சரியில்லாத ஒரு தன்மையை கொடுத்துருச்சு. அந்த 2026 மாற்றம் நடக்குது. என்ன மாற்றம் நடக்குதுன்னு பார்த்தோம்னா, கேது பகவான் 12ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்துக்கு உங்களுடைய ராசிக்கு மாறுறார். அது ஒரு நல்ல விஷயம். ராகு பாருங்க, 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு 5ஆம் இடத்துக்கு மாறக்கூடிய ஒரு நல்ல தன்மை இருக்குது. சனி பகவான் கண்டகச்சனி அப்படிங்கிறது அஷ்டமச்சனியாக மாறுது. குரு பகவான் அப்படிங்கிற ஒரு ராசிக்கு 11ஆம் இடத்துல சாதகமான மாற்றத்தை ஏற்படுத்தி தர்றார். ரொம்ப அற்புதமான அமைப்பு குரு பகவான். குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிறது. குருவால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படக்கூடிய வருடம் 2026. ஆமாம், குரு பகவான் தான் உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்ய போகிறார். காரணம் என்னன்னா, 11 லாபஸ்தானத்தில் குரு பகவான் வரையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகளை கொண்டு வந்து சேர்ப்பார். எதிர்பார்த்த வருமானத்தை கொண்டு வந்து கொடுப்பார். எதிர்பார்த்த குடும்ப அமைப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். வெளிநாடு வெளியூர் யோகத்தை அமைத்து கொடுப்பார். குடும்ப பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். பதவி சார்ந்த விஷயங்கள் உங்களை தேடி வரும். பொன் பொருள் சேர்க்கை தேடி வரும். சொத்து சேர்க்கக்கூடிய ஒரு தன்மை தேடி வரும். இடம் வாங்கக்கூடிய அமைப்பு வரும். ஆமாம், தொழில் அமைப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும். இப்படி பல்வேறு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. இப்படிப்பட்ட அமைப்புகளோடு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சனி பகவான் அஷ்டமச்சனியாக வருவார். கண்டகச்சனியாக இருந்தவர் அஷ்டமச்சனியாக மாறுறார். அதனால் அஷ்டமச்சனி அப்படின்னாலே ஒரு அலைச்சல் திருச்சல் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். ஒரு அலைச்சல் திருச்சல் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். வேலைக்காக தொழிலுக்காக ரொம்ப அலைவீங்க, சிரமப்படுவீங்க, அலைச்சல் இருக்கும். வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்து கவனமாக போகணும். இரவு நேர பயணங்களை அதிகமாக தவிர்த்துக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. அதே போல் தொழிலாளர்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். தொழில் செய்கிற இடங்கள், வேலை செய்கிற இடங்களில் பார்த்து கவனமாக பேசணும். இல்லைன்னா அதுவே உங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறிடும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. ஆமாம், அதே போல் பாருங்கள்,
இந்த கண்டகச்சனி மாறினது குடும்பத்தில் பிரச்சனை இல்லை, குடும்பம் சார்ந்த விஷயங்கள் நல்லபடியாக மாறிடுச்சு. ஆனால் அஷ்டமச்சனி அப்படிங்கிறது வேலை தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் பார்த்திங்கன்னா ஒரு அலைச்சல் திருச்சலை கொடுக்கும். அதனால் பார்த்து கவனமாக இருக்க வேண்டிய அவசியம், கவனமாக கையாள வேண்டிய அவசியம் இருக்குது. கண்டிப்பாக ஸ்ரீ ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிறது நெய் விளக்கேற்றி சனிக்கிழமைகளில் வழிபாடு செஞ்சே ஆகும், அப்போ தான் நல்லது. அடுத்து ராகு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து அமர்றாரு. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயம், ஆள் மனது சம்பந்தப்பட்ட விஷயம், நிறைய ஆசைகள் மனதில் உருவாகும். அதை செய்யலாம் இதை செய்யலாம்னு எக்கச்சக்கமான ஆசைகள் உருவாகும். ஆசைகளை செய்ய போயில் பல்வேறு விதமான தடைகள் வரும், தேவையில்லாத வருத்தங்கள் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத கொடுக்கும். குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் பார்த்து நிதானமாக எந்த முடிவையும் எடுக்கணும், அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது. அதே போல் குலதெய்வம் சார்ந்த விஷயங்க அடிக்கடி கோயிலுக்கு போயிட்டு வரணும். அம்மன் ஆலயமாக இருந்தாக்க கண்டிப்பாக மாதம் குலதெய்வ கோயிலுக்கு அப்படிங்கிறது போயிட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. போயிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுடைய கோச்சார நிலைகளில் உள்ள கிரகங்கள் இப்படி இருக்கக்கூடிய இந்த ஆண்டு பலனில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அமைப்பு நடக்குது அப்படிங்கிறத பார்த்து அதற்கேற்றாற் போல் இந்த பலன்களை எடுக்கையில் உங்களுக்கு மிகவும் சாதகமான பலன்களை நிறைய எடுத்து நீங்கள் அனுபவம் செய்ய முடியும். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்படிப்பட்ட அமைப்புகளோடு அமைஞ்சிருக்கு 2026. நன்றி, வணக்கம். இதுவரை பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2026 ஆங்கில புத்தாண்டு பலன்கள் நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஆங்கில புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா 4 கிரகங்கள், குரு பகவான், அதே போல் சனி பகவான், ராகு கேதுக்கள் பயிற்சி அப்படிங்கிறத வச்சு முழுமையாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் உங்களுடைய ராசியில் நீங்கள் என்ன லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து, ஆமாம், உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் தசாபுத்தி அமைப்புகள் மாறுபடும். உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகளை நீங்கள் என்ன தசாபுத்தி அமைப்புகள் நடக்குதோ அதன் அடிப்படையில் இந்த கோச்சார கிரக நிலைகள் இருக்கையில் உங்களுக்கு ரொம்ப சாதகமான பலன்கள் நிறைய நடக்கும். அந்த வகையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் தேவைப்படுது. குடும்பம் சார்ந்த விஷயங்கள், அதே போல் வேலை வாய்ப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கடன் பிரச்சனைகள், அதே போல் தொழில் சார்ந்த விஷயங்கள், வெளிநாடு வெளியூர் யோகங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு முழுமையான ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டிஸ்பிளே தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்களுடைய முழுமையான ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் உங்களோட பதிவை பண்ணிக்க முடியும். நன்றி, வணக்கம்.